தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT ஓர் உறுதியின் அடையாளம். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் தவறாக கணித்துள்ளதாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்தும் அது தொடர்பாக நடைபெற்று வரும் மீட்பு நிவாரணப் பணிகள் குறித்தும் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா சென்னையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் எடுத்துரைத்தார். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்ட மக்கள் 16,680 பேர் 160 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் 9 ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவு விநியோகிக்கப்பட்டதாகவும் தலைமைச் செயலாளர் தெரிவித்தார். திருவைகுண்டம் போன்ற நகரங்களில் நேரடியாக நம்ம இன்றைக்கு கூட படகு மூலமாக போக முடியல. ஸோ காலையில் இந்த ஹெலிகாப்டர் மூலமாக ஒரு 9 ஹெலிகாப்டர்ஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அதாவது ஏர்ஃபோர்ஸ், நேவி அண்ட் கோஸ்ட் கார்டு, இவங்க 9 ஹெலிகாப்டர் மூலமாக ஒரு 11 நடை மூலமாக ஒரு 13,500 கிலோ சாப்பாடு சப்ளை பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பேசிய அவர், வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் ஓரிரு நாட்களில் பால் விநியோகம் சீரடையும் என தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் 64,900 லிட்டர் பாலும், தூத்துக்குடி மாவட்டத்தில் 30,000 லிட்டர் மில்க் சப்ளை பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம ஒரு 20 நாட்களில் மில்க் சப்ளை திருநெல்வேலி மாவட்டத்தில் நார்மல் ஆகிடும். தூத்துக்குடி மாவட்டத்தில் பொறுத்தவரையில் இந்த அஃபெக்டட் பகுதி, கடலோர பகுதி மற்றும் தூத்துக்குடி மாநகரத்தில் கொஞ்சம் டைம் ஆகலாம். பாதுகாப்பு கருதி நெல்லை, தூத்துக்குடியில் பல பகுதிகளில் மின்தடை நிலவுவதாகவும் வெள்ள நீர் வடிந்த பின் மின்சாரம் விநியோகிக்கப்படும் எனவும் தலைமைச் செயலாளர் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மின்சார சப்ளை முழுசாக 100% நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 2 மாவட்டங்களில், அதாவது தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னும் பல பகுதியில் மின்சாரம் சப்ளை பண்ண வேண்டிய இருக்கு. கனமழை குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் தவறாக கணித்துள்ளதாக தலைமைச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து பேசிய தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா, கனமழையால் இதுவரை 10 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 10 உயிரிழப்பு ரிப்போர்ட் ஆயிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் 7, தூத்துக்குடி மாவட்டத்தில் 3. 4 நபர்கள், இத வீடு இடிந்த இருப்பு 3 நபர்கள், அப்புறம் எலக்ட்ரிபியூஷன் இடினால 2 நபர்கள், அப்புறம் ஒருத்தர் அது ஒரு நேச்சுரல் டெத். ஸோ ஆக மொத்தமாக 10 ரிப்போர்ட் ஆயிருக்கு. வெள்ள சேதங்கள் குறித்து ஆய்வு செய்த பின்னர் உரிய நிவாரணம் அறிவிக்கப்படும் எனவும் சிவ்தாஸ் மீனா கூறினார். நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT ஓர் உறுதியின் அடையாளம்.